ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்கலி கார்டன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நம்ம மாடி தோட்டத்தில் வந்து புது வரவுலேருந்து ஃப்ளவர் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் அதுக்கப்புறமா ஸ்பெஷல் நம்ம எப்பவும் போல் நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன பூக்கள் பூத்திருக்கோ அதை ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டாக நம்ம புதுசாக இப்போ டாலியா பிளான்ட் வாங்கியிருக்கோம், அதில் இருக்க பூவை ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். அடுத்ததாக வந்து இந்த ஒயிட் கலரு, அப்புறமா நம்ம டபுள் கலர் ரோஸ் வாங்கியிருக்கோம், அதுலேயுமே ஒரு பூ இருக்குது, அதை ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். அடுத்ததான் நம்ம வேறு என்னென்ன பூக்கள் இருக்கோ அதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பட்டன் ரோஸ், பட்டன் ரோஸ் வச்சதுலேருந்து தெளுத்து தெளுத்து பூ பூத்துட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து செண்டு ரோஸ் இருக்குது, அது என்னமோ தெரில, வர வர குட்டி பூவா பூக்குது. பட் வந்து எப்போவுமே அந்த காட்டு திளில் வளர்ந்துட்டே இருக்குது, நானும் கட் பண்ணி விட்டுட்டே தான் இருக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து இந்த பக்கம் இந்த ஒயிட் கலர் ரோஸு, இதுவுமே வச்சதுலேருந்து ஃபுல்லாக வந்து தெளுத்து நமக்கு வந்து பூக்கள் தந்துட்டே தான் இருக்குது, அதுக்கு லீவுங்கிறதே இல்லை. நம்ம வந்து ரொம்ப பெருசாக பூக்கிற பூக்கள் ரோஸ் எல்லாம் வாங்கி வச்சோன்னா எப்பவும் நமக்கு இதை மாதிரி பூக்கள் இருக்காது. அடுத்ததாக வந்து குட்டி மினி பட்டன் ரோசஸ், இது வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் நம்ம சாமி ரூமுக்கு வைக்கிறதுக்காக அப்படி பறிச்சுக்கலாம். குட்டி குட்டியாக இருக்குது, குட்டி குட்டியாக இருக்குது. இந்த குட்டி குட்டி இயரிங் இருக்குல்ல, கம்மல் இருக்குல்ல, அது மாதிரி இருக்குது. அடுத்ததா அதுவும் அந்த சேம் ஒயிட் கலர் தான், அதுலேயும் ஒரு பூ இருக்குது, அதை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம வந்து பன்னீர் ரோஸு, இதெல்லாமே வந்து பூத்து விழுந்துடுச்சு. இல்லை மொட்டு இருக்கா, மொட்டு இல்லை, இது ஃப்ரெஷ்ஷாக இன்னைக்குள்ள பூ தான். ஐயோ, ஒரு மொட்டோடையே பறிச்சிட்டேன். அதுக்கப்புறமா இது எல்லாமே வந்து உதிர்ந்துடுச்சு. இதுவும் எங்கள் கோழி சாப்பிடும், கோழி கொடுத்துட்டு வரேன். அதை எடுத்து அந்த டப்பாவில் போடுங்க, அதை அத்தி சாப்பிடுவாங்க. அப்புறமா நம்ம வந்து இது மினி வெரைட்டி பட்டன் ரோஸ், பன்னீர் பட்டன். இதை பிளான்ட்டை நான் வந்து கட் பண்ணி விடணும்னு நினைப்பேன், ஆனால் வந்து திழுத்து திழுத்து ஃபுல்லாக பூத்துட்டே இருக்கனால கட் பண்ணி விட முடிய மாட்டேங்குது. எனக்கு கூடிய சீக்கிரம் கட் பண்ணணும். இந்த பிளான்ட்டுமே நிறைய பேர் கேட்டிருக்காங்க, கட்டிங்ஸ் போடணும், எப்படி ரெடியாகி வருதுன்னு தெரில, பார்க்கலாம். அவ்வளவுதான் பூக்கள். ரோஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இந்த ஒரு காஷ்மீர் ரோஸ் இருக்குது, ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நமக்கு ஒரு ஜெரிபரா இருக்குது, வாங்கிட்டு வந்ததுலேருந்து பூ பூத்துட்டே இருக்குது. இது வந்து ஒரு 3-4வது பூ பறிக்கிறோம். அப்புறமா இங்கே இந்த ஒரு ரோஸ் இருக்குது, அவ்வளோதான்.
நம்ம மாடி தோட்டத்தில் இந்திய ஹார்வெஸ்ட் இவ்வளோ ரோஜா பூக்கள், டாலியா பூ, ஜரிபரா பூ இதெல்லாமே மிக்சிங்கில் நமக்கு வந்து இவ்வளோ பூக்கள் கிடச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். ஹாப்பி கார்டனிங். டட்டா பாய் பாய். உங்கள் வீட்டு தோட்டத்தில் இந்த மாதிரி பூச்செடிகள் வச்சு நிறைய பூக்கள் பறிங்க. ஹாப்பியாக இருக்கும்.